வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் எனது இனிய வணக்கம். ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோடே அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்குது. தேவராஜ் சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் திருக்குமரன்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாமரி ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார். நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர். அப்போ திருக்குமரனாக இருந்தார். இப்போது திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோடய ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருமா, வேறு என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்றைக்கி ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நான் தான் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கரத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ திருக்குமரன் இருந்தார். இப்போ திருக்குமரன் கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கள்ல ஹிந்தி படத்தில், வந்து மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்பயோ வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்கார். அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறாரு. எப்போ போய் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேறு ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மலாம் ஏன்னுவோம். அந்தளவுக்கு அது நம்ம பார்த்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோடய மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதேமாதிரி சின்சியர். இன்றைக்கி இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால் வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவரை அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றத நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை, ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம்.
இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமிழி சுடரை சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி, தலைவா வாங்க தலைவா பாருங்கள் அந்த எடிட் அப்படின்னாரு. பார்த்தா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்குது. என்னடா அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தேன், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோடய அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோடய விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலேயும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழித்து கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரொமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சித்தி மேம். அண்ட் நான் சொல்லி ஆகணும், யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ் அண்ட் அதை தாண்டி ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷிங் யூ த பெஸ்ட் ஆல்வேஸ். அடுத்தபடியாக special congratulations to BTG Bobby brother. Bobby brother is like a family to us, and I carry a warm regards from Shakti Anna and Vijina from Drumstick Productions to Arun brother. Arun brother is like family to us. Avaroda periya hit movie Yanai, we were happy that we have been the producers of it. And Krish Kumar sir, special congrats to you from Drumstick Productions. A wonderful trailer cutting. And again, another heroine has also done a movie with us in our production, Siddhi. So as charming as ever. Congrats to this. And Sadish brother, thanks for having me here. And complete congratulations to all the team. Thanks a lot. Thank you. அடுத்தபடியாக அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு களத்தில் இறங்குற ஒரு இயக்குனர். அதை தாண்டி குற்றம் 23, தமிழ் ராக்கர்ஸ், பார்டர் ப்ராஜெக்ட்ஸில் அருண் விஜய் சார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாமே அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச ப்ராஜெக்ட்ஸ். அறிவழகன் சார், ப்ளீஸ் கேன் வி ஆஸ்க் யூ டு ஸ்பீக். அண்ட் அஃப்கோர்ஸ் சப்தம், ஈரம், இது எல்லாமே எங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கு அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர், பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே வந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் வந்து திருக்குமரனும் நானும் வந்து கிஃப்ட்டை நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக வந்து முருகதாஸ் சார் ஒரு பேனரில் பண்ணார். அது பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரா அண்ட் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக வந்து அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்திங்கன்னா டெஃபரெண்ட்டாக வந்து இது இன்னொரு படம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன தான் வந்து அவர் கூட வந்து லைனப்பாக பண்ணாலும் சரி, சார் வந்து இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷனாக ராவாக வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து காக்கா நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது, காக்காக்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மணிகண்டன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் வந்து சொல்லப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஆனி சாராக இருக்கட்டும். ஸோ ஒரு படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் வந்து தனியாக வந்து டெக்னிக்கலாக வந்து அந்த டைமில் வந்து ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனி சார் இதோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சுற்றிருக்க டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண்கூட வந்து பார்த்தேன், ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிமில் வந்து இருக்கும்போதே வந்து
கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிலிமில் எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு வந்து ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்சே பண்ண முடியாது ஃபிலிமில். அவர் வந்து ஆவிடில் பண்ண அந்த எடிட்டை வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ டெஃபரெண்ட்டாக வந்து அவரோட எடிட்டிங்கில் வந்து பண்ண போகிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வந்து ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அவர் வந்து பண்ண படம் இப்போ இந்த படம் வந்து பண்ணியிருக்கிறது பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட வந்து நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்னு வந்து மியூசிக் வந்து டைட்டில் வந்து பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் வந்து கரகரன்னு ஒரு விஷயம் வாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே வந்து அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த வாய்ஸே அவர் கொடுக்காட்டி கூட வந்து டைரக்டர்ஸ் வந்து கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்னஸ்ஸு. ஏன்னா நம்ம ஒருத்தர் வந்து டெக்னீஷியன் சூஸ் பண்ணுறோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி வந்து டெஃபரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சித்திக் கிலானி. ஐ வாட்ச் யுவர் வெந்து தண்ணி இதுக்காண்டு ரொம்ப வந்து இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தேவையோ அதேமாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அது என்றைக்குமே வந்து ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பாபி அவர், இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து இந்த படம் வந்து அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டைரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லோரும் போட்ட உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவோட பேஷன் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் படத்தில் வந்து மார்க்கெட்டிங்க்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மீறி வந்து அந்த படம் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்து ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்தர் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக அவர் மேலும் படங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே வந்து எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அருண் விஜய் சார் கூட வந்து படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோடய கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு டைரக்டருக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்னை பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிடும். ஓகே, இவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது, இல்லை இவர் அதுக்கு மேலே ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன், சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கி டாக்கியில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போங்க, அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சரி இப்படி போங்க, லெஃப்ட்டில் போங்க, ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து, ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் நான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள்னால தான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீலில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற
டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ், எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அறிவழகன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்யூச்சர் கொலாபரேஷன்ஸ்க்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் அருண் விஜய் சார் கூடயே. அடுத்தபடியாக விவேக் ட்ரம்ஸ்டிக் சாரை மேடைக்கு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. இதில் நம்ம எல்லாருமே கொண்டு போய் கரெக்டான லெவல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுற ஒரு இயக்குனர். ப்ளீஸ் வெல்கம் ஏஆர்கே சரவணன் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் மரகத நாணயம், வீரன் மாதிரியான அற்புதமான படங்களை கொடுத்த ஒரு நபர். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அருண் விஜய் சார், முன்னாடி இருந்து பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து சோர்வாகும்போது, ரொம்ப டயர்டாகும்போது, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் வந்து நம்ம யோசிக்கணும்னா கண்டிப்பாக அருண் விஜய் சார் நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் அண்டு விடாமுயற்சி ரெண்டுமே அவர்கிட்ட பார்க்க முடியும். இவ்வளோ வருஷங்களாக அவர் வந்து ஸ்டாண்டர்டாக அதே மாதிரி இந்த லுக்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு கண்டிப்பாக நான் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பில் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அண்டு முருகதாஸ் சார் அவர் கிளம்பிட்டார். முருகதாஸ் சார் கூட மேடையை பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு சித்தி அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஸ்கிரிப்டில் ஒரு பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதை அவங்ககிட்ட ஒரு க்ளோஸ்அப் வச்சா போதும், அது கன்வே ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்தளவு ஒரு ஃபேஸில் அவங்ககிட்ட ஒரு மேஜிக் இருக்குது. அண்டு இயக்குனரோட முந்தைய படம் மான் கராத்தே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி ஐடியா, அதை வந்து சூப்பராக பண்ணியிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். சிவாத்தியன் சாருக்கும் ரொம்ப நல்ல ஹியூமர், நல்லா ஒர்க் ஆகிருக்கும். ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற ஒரு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி. அதாவது இன்டென்ஸாகவும் இருந்தது, நிதானம் இருந்தது. அது ரெண்டும் சேர்ந்து வர்ற படங்கள் கம்மியாக இருக்கும். எல்லாம் நிதானம் இருந்தது, அதே மாதிரி ரொம்ப கிளாஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த இம்பேக்ட் வந்து தியேட்டர்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பவுமே சதீஷ் ப்ரோ கிட்டத்தட்ட 1 இயராக இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டே இருப்பார். பிடிஜி அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றியும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னதை விட டபுள் மடங்கு இருந்தது ட்ரெய்லரில். படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எக்ஸைட்டடாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக ஃபிலிம் டிரெக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர். ஆக்சுவலி இவரோட படத்தில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, சிங்கப்பூர் சலூனோட இயக்குனர், இது மாதிரி பல நல்ல படத்துக்கான இயக்குனர் கோகுல் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் அந்த ப்ரொடியூசர்கிட்டருந்தே ஆரம்பிச்சிடுவோம். பாபி சார் அவர் பர்த்டே பார்ட்டிக்கு சதீஷ் இன்வைட் பண்ணி தான் நான் போயிருந்தேன். அப்போ தான் அவரை பார்த்தேன். சச் அ நைஸ் ஜென்டில்மேன். இந்த படம் வந்து அவருக்காக கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து நிறைய ஃபண்டு இங்கே வரும். ஸோ இங்கேருந்தே எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் அங்கேருந்து வரட்டும் கொஞ்சம். அதனால் அவர் எப்படியாவது இந்த படம் ஜெயிக்கணும்னு இங்கே மொத்த பேரும் வேண்டிப்போம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. திருக்குமரனோட நான் அதிகமாக வேண்டிக்கிறேன். அதில் 100% அவர் ஜெயிக்கணும். ஏன்னா எனக்கும் ஒரு படம் தருது சொல்லியிருக்காரு. அதனால் நான் மதிப்பேன். அப்புறம் பாலாஜி, அந்த ஹாலிடே ஃபிலிம்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டேன்ப்பா, நீ வேறு டப்புன்னு உள்ளே வந்துட்டேன். திடீர்னு எதுக்கோ பாலாஜியை கூப்பிட்டு ஒரு கதையை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் முன்னாடியே துண்டை போட்டு வைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. போட்டிலாம் இல்லை, சும்மா ஜாலியாக சொல்கிறேன். சீரியஸாக நீ எடுத்துக்கோண்ணா. அண்டு வந்து நம்ம ஹீரோ அருண் விஜய் சார்கிட்ட பேசுவோம். அவர் வந்து என்னென்னா, ஹீரோன்னா ஒரு டெஃபினிஷன் பார்க்கும்போது த மேன் ஹூ க்ராசஸ் த அப்டக்கிள்ஸ் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்வாங்க. அவ்வளோ அப்டக்கிள்ஸை தாண்டி வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோவும் இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணியிருக்காங்களேன்னு எனக்கு தெரியல. இந்த நிறைய இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம், கமலிசம் மாதிரி, அஜித்திசம், விஜயிசம் மாதிரி இவருக்கு எவ்வளோ இயர்ஸ் சொல்கிறதே தெரியல. அதெல்லாம் தாண்டி வந்தவர். அவர் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார் பாருங்க, எதுவுமே பண்ணாத மாதிரி. ஸோ ஒரு டெடிக்கேட்டட் அண்ட் டிசிப்ளினான ஒரு ஹீரோன்னா அது அவர் தான். இத்தனைக்கு அவரோட ஒர்க் பண்ணதில்லை, எல்லோரும் சொல்ல கேட்டே நான் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க அவரை பற்றி. பட் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோக்கிட்ட வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா அறிவியலுக்குன்னு நிறைய சொல்லியிருக்காரு அவரை பற்றி. அதனால் ஐ ரியலி வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் வெரி சூன். பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு அதை பொறுத்து தான். அண்டு முருகதாஸ் சார், ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். உங்களை பார்த்து தான் படம் பண்ண வந்தோம். ஸோ
அதில் உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் யூ கிராஸ்டு பியாண்ட் பவுண்ட்ரிஸ் யூ ஹவ் ரீச்ட். தேங்க்யூ சார். அண்டு ஆண்டனி சார், உங்களோட ஃபேன்னா நம்ம 2 பேரும் கேரம் போர்டெலாம் விளையாடி இருக்கோம், நீங்கள் மறந்துருப்பீங்க. நான் ஜெயித்தா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ என்னென்னா, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது. ஏன்னா சத்தியம் படம் ஒர்க் பண்ணும்போது எடிட்டிங்கில் நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு விளையாடுவோம். அப்புறம் அந்த படம் வந்து அந்த கீபோர்டு இவர் ஒர்க் பண்ணுவார் பார்த்துங்க, அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பீடு இதுவரை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது என்னமோ தட்டுவார். அது ஒருவேளை ஏற்கனவே சீனை எடிட் பண்ணி வச்சுட்டு அதை தட்டுறாரான்னு ஒரு டவுட்டே வரும் நமக்கு. அந்த ஸ்பீடில் பண்ணுவார். அப்படி நம்ம என்ன இல்லை இந்த சீன் இப்படி கேட்கலையே, வில்லனில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஏதோ தட்டுவார். எல்லா லெட்டர்ஸையும் தட்டிட்டு ஒன்று தட்டுவார், பார்த்தா அது வந்துடும். அது எப்படி வருதுன்னு தெரியாது, அந்த மேஜிக் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எடிட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இனி எந்த ஜென்ரேஷன்லையும் வர முடியாது. ஸோ ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். அண்ட் ஹீரோயின், யூ லுக் வெரி பியூட்டிஃபுல், ஸ்டே பியூட்டிஃபுல். அந்த படத்தில் அந்த சாங் ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது, கண்ணம்மா கண்ணம்மா சாங். நம்ம தலைவன் கலெக்டர் டான்ஸு இவ்வளோ ஸ்டைலிஷாக இப்போ ஆடிட்டுருக்காரு, என்ன டான்ஸ் அது. ஸோ அதனால் வந்து அவருக்கு ஒரு பெரிய டிசர்விங் பிரேக் வரணும் இந்த படம். அவர் நிச்சயம் ஒரு டாப் 3 ஆக்டர்ஸில் வரக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் டெஃபினட்டாக அவர் இருப்பார் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பிக் சக்ஸஸ் ஃபார் யூ சார். அண்ட் சாம் சிஎஸ் வந்து லாங் டைம் ஃப்ரெண்ட், அவர் கூட ஒர்க் பண்ணணும், 2-3 படம் பேசி நடக்க முடியாமல் போயிடுச்சு. அண்டு இந்த படம் சவுண்டிங் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறைய இடத்த எலிவேட் பண்ணியிருந்தார். அண்ட் மியூசிக்கல் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதே மாதிரி அந்த சாங்ஸும் அவ்வளோ பெப்பியாக பண்ணியிருக்காரு. ஸோ சாம் சிஎஸ்க்கும் என்னோடய விஷஸ், அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய விஷஸ் சொல்லிக்கிறேன். அந்த படம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு வில் டூ சம்திங் கிரேட் ஃபார் கிரிஷ் திருக்குமரன். ஏன்னா he deserves a very big success. ரொம்ப வருஷமாக அன்பரி மாஸ்டர் மூலம் தான் அவர் எனக்கு பழக்கம். அவங்க அடிக்கடி இவரை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. இவர் அவ்வளோ புகழ்வாங்க, எனக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ புகழ்கிறாங்களே இவரை பற்றி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ விஷயம் இருக்குல்ல, முருகதாஸ் சார்லாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ அதனால் அது எல்லாமே இந்த படத்தில் வந்துடும். நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே வந்து திங்க் கிரிஷ் திருக்குமரன் will break it this time. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் கிரிஷ். இந்த படம் எல்லாருக்குமே ஒரு நல்ல படமாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். கோகுல் சார், ரொம்ப ரொம்ப பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அவங்க குமார சம்பவம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த படத்தை என்னை விட அதிகமாக கொண்டாடினது நீங்கள் தான். அதுக்கு நான் தனியாக எங்கேயுமே நன்றி தெரிவிக்க முடியல. அது இந்த மேடையில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு ரெட்டத்தலை, எனக்கு இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முக்கியமான நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ரெட்டத்தலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலைக்காக ரொம்ப மெனக்கெட்ட அருண் விஜய் சாருக்கு வந்து என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். அதுக்கு ஒரு தனி ஹேர் ஸ்டைல் பிடிச்சி, அதுக்கு ஒரு தனி லுக் பிடிச்சி எவ்வளோ வேலை பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு எனக்கு பர்ஸ்னலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. ஃபஸ்ட் நான் அருண் விஜய் சார்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டோரி உங்களுக்கே மறந்துருக்கும் ப்ரோ, நான் சொல்கிறேன். ஓகே, பேக் இன் 2003-2004 நான் ரேடியோ மிர்ச்சியில் அப்போ தான் ரேடியோ ஜாக்காக இருக்கேன். அப்போ தான் நீங்கள் நடித்த ஜனனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அருண் விஜய் சார் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வரல. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப காமாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் எதுவுமே பேசாமல் இப்போ எப்படி சிரிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி தான் ஹி வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச அந்த பொறுமையும் அந்த டெடிக்கேஷனும் தான் இன்றைக்கி அவர் இருக்கிற இந்த உயரத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் ப்ரோ அந்த இடத்துல. சில பேர் நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிலாம் போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அவர் நடந்துக்கிட்ட விதம், அவருடைய கனவுகள் என்ன, இதெல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ எனக்கு இப்போ அவருடைய இந்த க்ரோத்தை பார்க்கும்போது ஐ ரியலி ஃபீல் தட் திஸ் மேன் டிசர்வ்ஸ் மச் மோர். இந்த பணிவுக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் இன்னும் மிகப்பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்ற அந்த வாழ்த்து தெரிவிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலையாக இந்த மேடையில் நான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ ரியலி சின்சியர்லி விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ட்ரீம்ஸ் தட் யூ ஹேவ். அண்ட் அடுத்தது டைரக்டர் திருக்குமரன் சார். சார், மான் கராத்தே ஃபஸ்ட்டு டே வந்து தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம திரும்பி வந்தேன் சார். எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டே தான் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தோட ஹியூமர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கெத்துன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருந்தது. அதை விட இது பயங்கரமாக இருக்குது சார். இன்ஃபேக்ட் இது நான் ஏதோ ஹிந்தி படம் தமிழில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அண்ட் முருகதாஸ் சார், அவங்களுடைய சாதனையை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு சின்ன குழந்தை 2 படம் தான் எடுத்திருக்கேன். பட் முருகதாஸ் சார் வந்து அருண் விஜய் சார் நான் அப்போ பார்த்த மாதிரியே இப்பயும் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கார்.
அதுதான் எப்படின்னு தெரியல. பட் அவருடைய எண்ணங்கள் தான் அவரை இளமையாக வச்சுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் மதராசியில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீனை வந்து அவர் எப்படி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாருன்னு என்னால் வந்து எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஐம் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் சார். பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள். அடுத்து உங்கள் பக்கத்தில் அறிவழகன் சார் இருக்கார். அவர் அருண் விஜய் சாரை யூஸ் பண்ண விதங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதே மாதிரி தடம் படத்தில் அருண் விஜய் சார் பண்ண அந்த ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரோல், அதை டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது 100% சில ஹீரோஸ் டபுள் ஆக்ஷன் பண்ணால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்பக்கூடிய இந்திய அளவில் சில நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் கன்ஃபார்மாக அருண் விஜய் சாரும் ஒருத்தர்ன்றது இந்த படத்தின் மூலமாக இன்னொரு தடவை நிரூபிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது என் தலைவன் ஆண்டனி சார். ஏன் தலைவன் சொல்கிறேன்னா, நான் நடித்த முதல் படத்துலேருந்து ஏஎல் விஜய் சார் கூட நான் என்னென்ன படம்லாம் பண்ணணும் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா, நான் நடித்த சில சீன்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவரே எடிட் பண்ணி நானே வச்சுக்கிறேன், அவர் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு எடுத்து வச்சுருவார். அந்த மாதிரி தாண்டவம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் இன்னும் தலைவனே வச்சிட்ருக்காரு. எப்போ கொடுப்பார்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ கிளாட். அண்ட் மேடம், ஐ எம் a ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது கௌதம் சார் படத்தில் நீங்கள் நடித்தது. அண்ட் இந்த படத்துலையும் யூ லுக் வெரி க்யூட். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பார்த்து நான் சந்தோஷப்பட்ட விஷயம் சொல்கிறேன் சார். தமிழ் சினிமா கடந்த ஒரு 10 வருஷமாக மறந்து போன ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. என்னென்னா, ஃபாரினில் பாட்டு அப்படின்றது. ஏன்னா நான் வந்து இதை வந்து நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இதில் காமெடிக்காகன்னு இல்லை, இது உணர்வுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். வெளிநாடுகளே பார்க்க முடியாத நிறைய பேர் திரைப்படங்கள் மூலமாக, ஒரு ஃபாரின் சாங் மூலமாக தன்னுடைய வெளிநாட்டு கனவுகளெல்லாம் தீர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். அது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். சினிமான்றது எல்லோரும் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு ஏழைக்கும் சில விஷயங்கள் எட்டணும், அவனுடைய கனவுகள் எட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கனவு காட்சினே ஒன்று வந்ததுன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு செம டான்ஸ் வேறு, என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பாட்டை பார்த்தோன்னே ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் வெரி வெரி. இந்த மேடையில் இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபி சார், இதுதான் பயங்கரமான மேட்ரு. நம்ம தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டோமே, அதனால் நமக்கு எல்லா ப்ரொடியூசரும் தெரியணும் அப்படின்றதுக்காக யார்கிட்டயோ ஒரு தடவை கேட்டு இந்த பாபி சார் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு, அவர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காரா அப்படின்னு இந்த ஃபேஸ்புக்கில் ஐடியை தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து மெசேஜ் போடுறேன். மெசேஜ் போட்டோடனே ரிப்ளை, சார் நான் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு. என்னடா இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்காருன்னு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் பேசினதுக்கப்புறம், சார் ஒரு 15,000 rupees இருக்குமா அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இது ஏதோ தப்பாக இருக்கு. அதுக்கப்புறம் பல பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, அது வேற பாபி, சாரி பாபி சார், வேற வேறு யூ ஆர். சத்தியமாக இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாபி சாருக்கு நான் வந்து இதுக்காக சாரி சொல்லி மெசேஜ் அனுப்பல. பட் ஐ ஜென்ரலி மெசேஜ் டிம். அதுக்கு அவர் ரிப்ளையே பண்ணல. அப்போ தான் தெரிஞ்சது அவர் தான் கரெக்டான ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ குட். தேங்க்யூ பாபி சார் ஃபார் திஸ். வென்எவர் யூ see this, முடிஞ்சா ஒரு ஹாய் போடுங்க. நீங்கள் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் மோர் ஸோ எனக்கு கிறிஸ்மஸ் போது எனக்கு எப்பயுமே இந்த சில படங்கள் எப்பயுமே இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வருஷத்தில் வந்த எல்லா படத்தையும் வந்து மறக்க வச்சிடும். அதுதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டங்கல்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அந்த வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த வருஷத்தில் வந்து எல்லா படத்தையும் ரசிகர்களை மறக்க வச்சு ஒரு படம் டாப்பில் எல்லாரும் மைண்ட்லேயே வந்து நின்றுச்சு. ஐ திங்க் ரெட்டத்தலை வில் பி தட்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அந்த ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாம் சிஎஸ் பற்றி சொல்லணும். சாம் சிஎஸ் மியூசிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னா, நான் அவருடைய இன்டர்வியூஸ்க்கே ஒரு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா அவருடைய யூடியூப் இன்டர்வியூ அவர் பார்க்குறாரு இல்லையா, நான் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். பாவம் என் தலைவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மியூசிக் பண்ணுறான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமில் எப்படி ராகுல் டிராவிட் மிஸ்டர் டிபெண்டபிளோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் ஃபஸ்ட்டே விழுந்துருச்சு, கடைசி நாள் வரைக்கும் ஆடு அப்படின்னா உயிரை கொடுத்து ஒரு மனுஷன் விளையாடணும். அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் சாம் சிஎஸ். நிஜமாக மிஸ்டர் டிபெண்டபிள்னு அவரை சொல்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு டில் த எண்ட் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுன்னா அந்த மியூசிக் டைரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்துடைய டிஓபி. எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது, விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன். இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம்
இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வருங்காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும். அதாவது ஸ்டண்டிங்லாம் எல்லாம் வாங்க சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. பாலாஜி சார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு நீங்கள் பேசுறது அண்ட் இந்த கதைகள் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த ஹாலிடே ப்ரெசென்டர் ரேடியோ ஹோஸ்ட்னு நிறைய ரோல்ஸை அற்புதமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிற ஒரு நபர். அண்ட் அதை தாண்டி லக்கி மேன், குமார சம்பவம் மாதிரியான தரமான படங்களில் நம்மக்கிட்ட வந்து சேர்த்த இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நம்ம படத்தை அவங்க தான் கொண்டு போய் சேர்த்தது. இந்த ரெட்டத்தலைங்கிற வேர்டு வந்து ரொம்ப நாளாக பத்திரிகையில் எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். முருகா சார் பண்ண போகிறாரு, அஜித் சாரை வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக அஜித் சாரோட பிரதராக இருக்கிற அருண் விஜய் சாருக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹாப்பி. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆக்சுவலாக இது இங்கிலீஷ் படத்தை தாண்டி ரொம்ப மோர் கனெக்ஷனாக கொரியன் ட்ராமா மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு கொரியன் ஆக்ஷன் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அந்த கனெக்ஷன் இருந்துச்சு. இன்னொன்று அருண் விஜய் சாரை பற்றி சொல்லணுன்னா, சின்ன வயசில் எனக்கு முதல்ல கிளாப் வாங்கி கொடுத்தது அவர் தான். என்னென்னா சாரோட தில்ருபா சாங்கை தான் நான் டான்ஸ் ஆடி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கிளாப் வாங்கினது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது சாரை பற்றி சொல்ல. படம் ரொம்ப தரமாக இருக்குது, மிகப்பெரிய வெற்றி அடையும். அது எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி முத்தையா சார். அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த தரமான படங்களில் ஒன்றுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு ஹோல்சமான என்டர்டெய்னர் நம்ம எல்லாருக்குமே வந்து சேர்த்த மிடில் கிளாஸ் படத்தோட இயக்குனரான திரு கிஷோர் முத்துராமலிங்கம் சாரை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரெட்டத்தலை ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டீம் எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். திருக்குமரன் வந்து அஸ்டண்டேட்டாக இருக்கிறப்போ நான் அவர் எல்லாமே கேட்க தான் இருந்தோம். ஸோ சக நண்பனாக அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏஆர் முருகதாஸ் சார் இஸ் ஆல்வேஸ் பிஸி. அதனால இந்த தருணத்தில் ஒரு குரூப் பிக்சர் எடுத்துக்கலாமா சார்? எஸ், இந்த போடியமையே. ஸோ ப்ளீஸ் கோ ஃபார் இட். எத்தோன்னு நான் தானா? சரி, அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் நன்றி. ஓகே, ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸுக்கும் நன்றி. இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ பிடிஜி. நல்ல ஒரு பெரிய கம்பெனி, நல்ல ஒரு ப்ரொடியூசர், நல்ல whatever is needed is given by the producer. I'm very happy to work with that producer. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா மூணு விஷயம்தான். ஒன்று வந்து காதல், இன்னொன்று வந்து பணம், இன்னொன்று வந்து ரிவெஞ்ச். இந்த 3 விஷயம் தான் ஓடிட்டுருக்கோம் படத்தில். அதை நல்ல ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு திருக்குமரன் சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எடிட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சொல்லாமா லெங்க்த்து சொல்லலாமா? பிலோ 2 hours, என்ன ஒரு 5 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் படம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெஸ் ப்ளீஸ் டேக் திஸ் ஃபார்வர்ட் for the release for December 25th. Thank you. அடுத்தபடியாக டிரெக்டர் மகிழ் திருமேனி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டிரெக்டர் அறிவழகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி அறிவழகன் சார். ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு வந்ததுக்கு. இயக்குனர் முத்தையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முத்தையா சார் ரொம்ப நன்றி. டிரெக்டர் ARK சரவணன் சாரை மேடைக்கு அழைக்கிறோம்.
ரொம்ப நன்றி சரவணன் சார். டிரெக்டர் கோகுல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் கோகுல் சார், இன்னைக்கு வந்ததுக்கும் படத்தை வாழ்த்தணும்னு நினச்சதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சார் பிக்சருக்கு மட்டும் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. டிரெக்டர் பாலாஜி வேணுகோபால் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். தேங்க்யூ. டிரெக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி கிஷோர் சார். ரொம்ப நன்றி விவேக் சார். தேங்க்யூ. இடைக்கு அன்போடு அழைக்கிறோம். யதார்த்தமான நடிப்பு, ஆனால் கண்ணம்மா பாட்டில் மேம் அவ்வளோ அழகாக இருந்தீங்க பார்க்குறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். வெரி வெரி கீன் டு சி வாட் யூ ஹாவ் டு ப்ரெசென்ட் அஸ் இன் ரெட்டத்தலை. எடிட்டர் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். ஆண்டனி சார், தேங்க்யூ.